அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வைகை அகாடமி. இந்த காணொளி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் அன்புடைமை அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறள்கள், அதற்கான விளக்கம், அதற்கான சொல் பொருள் விளக்கம். டிஎன்பிஎஸ்சியில் இந்த திருக்குறள் சம்மந்தமாக எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தம்ப்நெயிலில் நம்ம சொன்ன விஷயம், அதாவது பெய்டு டெஸ்ட் பேஜில் ஃப்ரீயாக சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு. அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, இந்த வீடியோவோட ஏதாவது ஒரு பகுதியில் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டின் உங்களுக்கு எழுத்தா, அதாவது டெக்ஸ்டா உங்களுக்கு ஷோ ஆகாது. நான் பேசுகிறத கவனமாக நீங்கள் கேட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் கேட்கலாம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஈவினிங் 6 மணிக்குள்ளே, அதாவது இன்று மாலை 6 மணிக்குள்ளே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கரெக்டான ஆன்சரை போஸ்ட் பண்ணணும். கரெக்டான ஆன்சரை போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 10 நபர்களை தேர்ந்தெடுத்து ₹1 கூட ஃபீஸ் வாங்காமல் பெய்டு டெஸ்ட் பேஜில் ஃப்ரீயாக சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ அன்புடைமை அதிகாரத்தை பற்றி பார்த்தலாமா? முதல் திருக்குறள், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் பொன்கணீர் பூசல் தரும். எப்பயுமே ஒரு திருக்குறளை வாசித்து முடித்த உடனே சொல் பொருள் விளக்கத்துக்கு வந்துடணும். ஆர்வலர் அப்படின்னா என்ன கொடுத்துருக்குறாங்க? அன்புடையவர். ஆர்வலர் அப்படின்னா ஆர்வம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கக்கூடாது, அன்புடையவர். பொன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். அடுத்து பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். இப்போ மறுபடியும் அந்த திருக்குறளை வாசிங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அதாவது அன்பை அடைத்து வைக்க எந்த ஒரு தாழ்பாலும் இல்லை. அன்புக்கு உரியவரின், ஆர்வலர் அப்படின்னா அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். நீங்கள் ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த அன்பை நீங்கள் எந்த ஒரு தாழ்பாலும் எந்த ஒரு தடையும் போட்டு நிறுத்தி வைக்கலாம் முடியாது. அவங்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா உங்கள் கண்களில் கண்ணீர் தானாகவே வெளிப்பட்டு நிற்கும். அந்த கண்ணீரை நீங்கள் அடக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இரண்டாவது திருக்குறளை பற்றி பார்க்கலாமா? அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு. இந்த திருக்குறள்லேயே இதற்கான பொருள் இருக்குது. நம்ம தனியாக பொருள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அப்படின்னா அன்பு இல்லாதவர் இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் இது எல்லாமே என்னுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புடையார், அன்புடையார் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய உடல், பொருள், ஆவி இதை எல்லாத்தையும் கூட பிறருக்கு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல் பொருள் விளக்கத்தை பாருங்க. என்பு 2 சொல்லி இன் போட்டால் அதுக்கு மீனிங் எலும்பு. இங்கு உடல், பொருள், ஆவியை குறிக்கிறது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நல்லா கவனமாக பாருங்க. அதாவது இந்த திருக்குறளை கொடுத்து என்பு அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எலும்பு அப்படின்னு சொல்லி போற்றக்கூடாது. இந்த திருக்குறளை பொறுத்தவரை உடல், பொருள், ஆவியை குறிக்கிறது. அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவார். அன்பு உடையவரே தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கு என எண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மூன்றாவது திருக்குறளை பற்றி பார்க்கலாமா? அன்போடு ஈந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு ஈந்த தொடர்பு. இப்போ சொல் பொருள் கவனிங்க. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. ஆருயிர் அப்படின்னா அருமையான உயிர். ஆருயிர் அப்படின்றத எப்படி பிரிக்கணும்? அருமை கூட்டல் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். ஆருயிரில் ஆவண்ணா நெடிலெழுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதற்றம் அடையக்கூடாது. அருமை கூட்டல் உயிர் அப்படின்னு தான் பிரிக்கணும். என்பு, என்பு அப்படின்றதுல 2 சொல்லி இன் வந்துச்சுன்னா அதற்கான பொருள் எலும்பு. அன்போடு இயந்த வழக்கென்ப, அதாவது உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல ஆருயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. நம்முடைய உடம்போட உயிர் சேர்ந்துருக்கு இல்லையா? அதே போல் வாழ்க்கை நெறி, நம்முடைய வாழ்க்கையை எந்த ஒரு நெறிமுறையில் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்துலேயுமே அன்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நான்காவது திருக்குறளை கவனிங்க. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. இப்போ சொல் பொருள் விளக்கத்தை கவனிங்க. ஈனும் அப்படின்னா என்ன? தரும். ஆர்வம் அப்படின்னா விருப்பம். வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது இதற்கான பொருள். ஆர்வம் அப்படின்னா என்னது? வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு இங்கே பொருள் சொல்கிறாங்க.
நண்பு அப்படின்னா என்ன? 3 சொல்லி இன் வந்திருக்கு. நண்பு அப்படின்னா நட்பு அப்படி சொல்லிட்டு பொருள். என்புல 2 சொல்லி இன் வந்துச்சு அப்படின்னா எலும்பு. நண்புல 3 சொல்லி இன் வந்துச்சுன்னா நட்பு. அன்பீனும் ஆர்வமுடைமை, அதாவது அன்பு விருப்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு, விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். அதாவது அன்பு விருப்பத்தை தருங்க. அந்த விருப்பம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவரிடத்திலும் நட்பு கொள்வதற்கான ஒரு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 5வது திருக்குறளை பத்தி பார்க்கலாமா? அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இங்க வையகம் அப்படின்னா உலகம் அப்படின்னு சொல்றாங்க. என்ப அப்படின்னா என்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப, வழக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டோம். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர். சரிங்களா? அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப, அதாவது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர். வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு, உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். அதாவது தன்னுடைய வாழ்க்கை நெறியில அன்போடு இருந்தா, அந்த அன்பை சேர்த்துக்கிட்டா இந்த உலகத்துல அவங்க எப்பயுமே மகிழ்ச்சி உடையவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே துன்பம் அப்படின்றது வராது. அவங்க துன்பப்படவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 6வது திருக்குறள், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. இங்கு மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு சொல்றாங்க. கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அதற்கான பொருள் என்ன பொருள்? கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் சொல்றாங்க. அறத்திற்கே அன்பு சார்பென்ப, அதாவது அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் அறியாதவர். வீரத்திற்கும் அன்புதான் துணை, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அன்பு அறத்தை மட்டுமே சார்ந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நன்றாக படிக்காதவங்க, அறியாதவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க. வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்னு சொல்றவங்க மட்டும்தான் நன்றாக படித்தவர்கள், அறிந்தவர்கள் அப்படின்னு இந்த திருக்குறளை சொல்றாங்க. அடுத்து 7வது திருக்குறள், என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அதாவது என்புல 2 சொல்லி இன் வந்துச்சு அப்படின்னா அதற்கு பொருள் எலும்பு அப்படி சொல்லி படிச்சிருக்கிறோம். என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாதது, எக்ஸாம்பிளுக்கு புழு. அன்பிலது அப்படின்னா அன்பு இல்லாத உயிர்கள். என்பிலதனை வெயில் போல காயுமே, அதாவது எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல. இந்த எலும்பில்லாத உயிர்கள், இந்த புழு மாதிரியான உயிர்கள் வெயிலில் பட்டுச்சு அப்படின்னா அது காய்ந்து அழிந்து போகும். சரிங்களா? அதே போல அன்பில்லதனை அறம், அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிக்கும், அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். அடுத்து 8வது திருக்குறள், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மறந்தளித்தற்று. சொல்பொருள் பாருங்க. அன்பகத்தில்லா அப்படின்னா எப்படி பிரிக்கணும்? அன்பகத்தில்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படி சொல்லிட்டு பிரிக்கணும். அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பொருள். வன்பார்கண், இதை எப்படி பிரிக்கணும்? வன்பார்கண் அப்படின்றத வன்பால் பிளஸ் கண் அப்படி சொல்லிட்டு பிரிக்கணும். பாலை நிலத்தில் அப்படி சொல்லிட்டு பொருள். தளித்தற்று, தளித்தற்று அப்படின்றத எப்படி பிரிக்கணும்? தளிர்த்து கூட்டல் அற்று அப்படி சொல்லி பிரிக்கணும். தளித்தது போல, இங்க தப்பா கொடுத்துருக்குறாங்க. தளிர்த்தது போல அப்படின்னு சொல்லக்கூடாது, தளிர்க்காது அப்படின்னு சொல்லணும். தளிர்த்தற்று, சரிங்களா? தளிர்க்காதது அப்படின்னு சொல்லணும். வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளித்தற்று, அதாவது பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. அதுபோல நெஞ்சத்தில் அன்பு இல்லாத மனிதருடைய வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா திருக்குறளுக்குமே ரொம்ப எளிமையான விளக்கம் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்கலாம். அடுத்து 9வது திருக்குறள், புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவருக்கு. புறத்துறுப்பு அப்படின்னா என்ன? நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள். எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அகத்துறுப்பு அப்படின்னா என்ன? அதாவது நம்முடைய அகம், மனத்தின் உறுப்பு, அதாவது அன்பு அப்படின்னு சொல்றாங்க. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவருக்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகள் இருந்தும் என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட அன்பே இல்லை, அதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்ணு காது மூக்கு கை கால் இதெல்லாம் இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன?
உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது அன்பு தான். அந்த அன்பு இல்லை அப்படின்னா உங்க உடம்புல எவ்வளவு உறுப்புகள் இருந்தாலும் அது வந்து தேவைப்படாத உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து 10வது குறள், அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கான அடையாளம். சரிங்களா? நீங்க வந்து அடுத்தவங்க மேல காட்டக்கூடிய அன்பு தான் உங்க உடம்புல உயிர் இருக்கா இல்லையா அப்படின்றத நிர்ணயிக்கிறது. அன்பில்லாதவருடைய உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான். உங்ககிட்ட வந்து அன்பே இல்லை அப்படின்னா உங்களுடைய உடம்பு அப்படின்றது வெறும் தோலும் எலும்பு மட்டும்தான். அங்கு வந்து உயிர் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இப்ப இந்த அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்துல முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்துடலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பொன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்பு 2 சொல்லி இன் போட்டோம் அப்படின்னா எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த என்பு அதாவது எலும்பு இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும், அதாவது எந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்புமுரியர் பிறருக்கு. இந்த திருக்குறளை கொடுத்து என்பு அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லணும். அடுத்து வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி, ஆறுயிர் அப்படின்றத எப்படி பிரிக்கணும்? அருமை கூட்டல் உயிர் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அடுத்து நண்பு 3 சொல்லி இன் போட்டோம் அப்படின்னா அதற்கான பொருள் வந்து நட்பு. அடுத்து 7வது திருக்குறளை வந்து கவனிங்க. அன்பில்லாத உயிர்களை திருவள்ளுவர் எதற்கு ஒப்பிட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு? எலும்பில்லாத உயிர்களுக்கு ஒப்பிட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து 8வது திருக்குறள்ல அன்பகத்தில்லா அப்படின்னா அன்பு குட்டல் அகத்து குட்டல் இல்லா அப்படி சொல்லி வந்து பிரிக்கணும். வன்பார்க்கன் அப்படின்னா வன்பால் பிளஸ் கண் அப்படி சொல்லிட்டு பிரிக்கணும். தளித்தற்று அப்படின்னா தளித்து குட்டல் அற்று அப்படி சொல்லி பிரிக்கணும். அதே போல அந்த வாடிய மரத்தை வந்து எதற்கு ஒப்பிட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு? அன்பில்லாத உயிர்களுக்கு ஒப்பிட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து 9வது திருக்குறள்ல அகத்துறுப்பு அப்படின்னா மனத்தின் உறுப்பு, அதாவது அன்பை வந்து சொல்றாங்க. அகத்துறுப்பு அப்படின்றது என்னது? அன்பு. அன்புடைமை அதிகாரத்தை பொறுத்த அளவுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் அப்படின்னா எல்லா குறளையுமே வந்து மனப்பாடம் வந்து செஞ்சு வச்சிருக்கணும். அந்த குறளுக்குரிய பொருள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சொல் பொருள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெய்டு டெஸ்ட் பேஜில் ஃப்ரீயாக சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஒரு வாய்ப்புக்கான கொஸ்டின் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக வந்து கேட்டுக்கங்க. உங்களுக்கு வந்து கொஸ்டின் புரியலை அப்படின்னா மறுபடியும் வந்து கேளுங்க. உங்ககிட்ட 100 ரூபாய் வந்து இருக்கு. அந்த 100 ரூபாயை எடுத்துக்கிட்டு ஒரு கடைக்கு வந்து போறீங்க. அந்த கடையில் இருக்கக்கூடிய விலை பட்டியல் என்ன அப்படின்னா, ஒரு பேனாவினுடைய விலை வந்து 5 ரூபாய், ஒரு பென்சிலோட விலை வந்து 75 பைசா, ஒரு எரேசருடைய விலை வந்து 25 பைசா. நல்லா கவனமா வந்து கேட்டுக்கங்க. ஒரு பேனாவின் விலை வந்து 5 ரூபாய், ஒரு பென்சிலின் விலை வந்து 75 பைசா, ஒரு எரேசர் அதாவது ரப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 25 பைசா. உங்ககிட்ட 100 ரூபாய் வந்து இருக்கு. அந்த 100 ரூபாய்க்கு இந்த 3 பொருளையும் சேர்த்து 100 பொருட்கள் வந்து வாங்கணும். இந்த 100 ரூபாயில மிச்சமும் வரக்கூடாது, அதிகமாகவும் செலவு பண்ண கூடாது. அதே போல இந்த 3 பொருளையும் ஒவ்வொரு பொருளையும் குறைந்தபட்சம் ஒரு பொருளாவது வாங்கியிருக்கணும். அதாவது 3 பொருளையுமே சேர்த்து கலந்து 100 ரூபாய்க்கு வந்து வாங்கணும். அமௌண்ட்டும் 100 ரூபாய் வந்து வரணும், பொருளும் 100 பொருள் வந்து வரணும். மறுபடியும் கொஸ்டின் வந்து சொல்றேன், நல்லா கவனமா வந்து கேட்டுக்கங்க. இப்போ உங்க கையில வந்து 100 ரூபாய் வந்து இருக்கு. ஒரு கடைக்கு வந்து போறீங்க. அந்த கடையோட விலைப்பட்டியல் வந்து ஒரு பேனா வந்து 5 ரூபாய், ஒரு பென்சில் வந்து 75 பைசா, ஒரு எரேசர் ரப்பர் வந்து 25 பைசா. உங்ககிட்ட இருக்க 100 ரூபாய்க்கு 100 பொருள் வந்து வாங்கணும். 100 ரூபாயில அதிகமாகவும் செலவு பண்ணக்கூடாது, மீதமும் வரக்கூடாது. 3 பொருளையுமே குறைந்தபட்சம் ஒரு பொருளாவது வாங்கியிருக்கணும். அதாவது பேனா, பென்சில், ரப்பர் இதுல ஒரு பொருளாவது வாங்கியிருக்கணும். அதே போல 3 பொருளையும் சேர்த்து 100 பொருட்கள் வந்து வரணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபாய் வந்து கரெக்டா வந்து செலவாயிருக்கணும். அப்படின்னா பேனாவில் எத்தனை பேனா வந்து வாங்குவீங்க, பென்சில்ல எத்தனை பென்சில் வந்து வாங்குவீங்க, ரப்பர்ல எத்தனை ரப்பர் வந்து வாங்குவீங்க? பேனா, பென்சில், எரேசர் இந்த 3 பொருட்களுடைய நீங்க வாங்கின பொருட்களுடைய எண்ணிக்கையும் 100 வந்து வரணும். உங்ககிட்ட இருக்க 100 ரூபாய் வந்து கரெக்டா வந்து செலவாயிருக்கணும். மீதமும் வரக்கூடாது, அதே போல அதிகமாகவும் செலவாயிருக்க கூடாது. இதை வந்து நீங்க கரெக்டா எத்தனை பேனா, எத்தனை பென்சில், எத்தனை எரேசர் வாங்கினா கரெக்டா இந்த 100 ரூபாய் வந்து செலவாகும் அப்படின்றத இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து போடுங்க. கமெண்ட்ல சரியாக ஆன்சர் பண்ணக்கூடிய 10 நபர்களுக்கு வந்து பெய்டு டெஸ்ட் பேஜ்ல ஃப்ரீயா வந்து சேர்த்துக்குருவோம். இந்த கொஸ்டினுக்கு இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ள தான் வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். ஈவினிங் 6 மணிக்கு மேல நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.